ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற என்னன்னா, அதாவது இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா எல்லா பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அப்படி என்னடா பண்ண போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் கீழே பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எப்படிடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அப்படிதான். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட்டாக வீடியோ போட்டாங்க பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அம்மாவும் அக்காவும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால நான் தான் இன்னைக்கு குக் பண்ண போகிறேன். அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக குக் பண்ண போறீங்கன்னா இல்லை, நைட்டு டின்னர் பண்ண போகிறேன். அதாவது அப்பா ஆல்ரெடி சாப்பாடு வச்சு அப்பா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நான் டெய்லியுமே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ கொஞ்ச நாள். ஏன்னா சாப்பாடு வந்து நான் இப்போ நைட் அவாய்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நல்லா சாப்பிடுவேன் நான், சாப்பாடுன்ற போது நல்லா சாப்பிடுவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே திருப்பி நான் ஜிம்முக்கு ரீஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு கொஞ்சம் அப்படியே சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சாப்பிடுவேன். இப்போ ஒரு 2 நாளாக சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி எப்போயாச்சும் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டிஃபன் மூலிமா இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தோசை சாப்பிடுவேன், அம்மா இருக்கும்போது தோசை சுற்றுருவாங்க, இட்லி, ஸோ சப்பாத்தி. இனி நம்ம என்ன டிஷ் சமைக்க போகிறோன்னா சப்பாத்தி தான் சமைக்க போகிறோம். சப்பாத்தி சுட போகிறோம். நம்ம சப்பாத்தி சுட போகிறோம். ஆல்ரெடி மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இந்த மாவு வச்சு எனக்கு சப்பாத்தி நான் சுட்டுடலாம். அதுக்கு டிஷ் என்ன செய்ய போகிறோன்னா, மை ஃபேவரட் தக்காளி சட்னி நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு டிஷ்ஷானா, அதாவது நான் எனக்கு எப்படி செய்கிறேன்றது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த தக்காளி சட்னி செய்ய தெரியாது, அதை செய்வாங்க. என் அளவு டேஸ்ட்டாக செய்ய தெரியாதுல்ல. என்னது என்ன டீசெண்டாக முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ உடம்புல செஃப்லாம் ஏன்னா பெரிய பருப்பாக இருந்துச்சுன்னா பருப்பு இல்லை. இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ நான் அப்பப்போ நடுவில் எல்லா வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஜிம்மில் போடுற ஒர்க் அவுட் வீடியோன்னு மட்டும் தனியாக உங்களுக்கு வேணும்னா ஸோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் போடுற வீடியோ மட்டும் நான் தனியாக வீடியோ போடுறேன். நான் சில கிளிப்ஸ் மட்டும் தான் நான் நம்ம வீடியோலாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். சும்மா இப்படி ஆம்ஸை காட்டுறது, சும்மா இப்படி பண்ணுறது, அந்த மாதிரி கிளிப்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் வீடியோஸ் மாதிரி வேணும்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் ஜிம் ஒர்க் அவுட் வீடியோன்னு தனியாக நம்ம எடுத்து நம்ம சேனலில் போடலாம். ஓகே, நம்ம கோதாக்குள்ளே குதிப்போமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் ஒன்றும் கிடையாது. தக்காளி, வெங்காயம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். மற்றதெல்லாம் நம்ம சமைக்கும் போது எடுத்து போட்டுக்கலாம். உப்பு, மிளகா, காரம் அதெல்லாம். அப்புறம் ஐயோ, இது முக்கியமானது, இது வேணுங்க, மிளகா வேணும். ஸோ மிளகா கூட எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா கத்தி, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் இந்த தக்காளி சட்னி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வச்சுருக்கேன். சின்ன பையனாக இருக்கும்போது நான் இப்போ எனக்கு எனக்கு தக்காளி சட்னின்றது அந்த செமி கிரேவியாக இருக்கும்ல, அது எனக்கு பிடிக்கும். அதனால் வீட்டில் வந்து அடிக்கடி கேட்பேன், நான் எனக்கு தக்காளி சட்னி செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி சப்பாத்திகள்லாம் தக்காளி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பேன். ஒரு கட்டத்தில் நானே அது தக்காளி இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும் போது வீட்டில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நானே தக்காளி சட்னி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்து தக்காளி சட்னி வைக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்ன கதைன்னா, சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம இன்னைக்கு எடுத்து சமைச்சு பார்ப்போம்னு சொல்லி ஒன்றும் இல்லைங்க, சும்மா இப்படி கத்தி இப்படி எடுத்து இந்த 2 வெங்காயம் எடுத்து இப்படி தான் நறுக்குனேன், உடஞ்சிச்சிங்க. எப்படி வந்து இந்த வீடியோ எங்கள் அக்கா பாப்பான்னு நினைக்கிறேன், பார்த்து எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா. சரி, எப்படியும் எங்கள் அம்மா வந்தவொடனே தர்மடி இருக்கு எனக்கு. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி வந்து வெங்காயத்தை வந்து நம்ம கத்தியால் கட் பண்ண போகிறதில்ல, இந்த நவீன மிஷினால தான் கட் பண்ண போகிறோம். இது எப்படி கட் பண்ணுறது? சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த பேச்சுலர்ஸ்லாம் இந்த மாதிரி மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. மிஷின் கூட இல்லை, இதை வச்சுட்டு இதை போட்டு மேலே ப்ரெஸ் பண்ணுறது தான் நினைக்கிறேன். இருங்க, நான் இந்த மாதிரி துண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. உள்ள கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. நீங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு. மேலே அதோட மூடியை போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்களா, இதை வச்சுட்டு இங்கே இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் வந்து இதை ஓட்டணும்.
நம்ம நார்மலா கத்தியால கட் பண்றதை விட இது ரொம்ப ஈஸிங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்து தெரியுதோ இதுங்க நான் நல்லா கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம நார்மலா நம்ம வெங்காயத்தை கட் பண்ணணும்னு வைங்களேன், கண்ணி எரியும். அதாவது எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லாம் இல்லை, சரி 5 to 10 மினிட்ஸ் அது கண்டிப்பாக ஆகிடும். ஸோ இதில் நம்ம கட் பண்ணும்போது நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தடவை டெடக்கும் பண்ணியிருப்பேன். அந்த 10 தடவை டெடக்கு எவ்வளோ சாலிடாக கட் பண்ணியிருக்கு பாருங்களா. குட்டி 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 பீசஸாக கட் பண்ணியிருக்கு. இன்னும் நல்லா சாலிடாக கட் பண்ணிட்டு அஜோ லாக் ஆயிடுச்சு. லாக்கெல்லாம் இருக்குங்க இருக்கு. அவ்வளோதான். இதோட பார்க்க சூப்பரா இருக்கு. ஐயோ, வெங்காயத்துல கையை வச்சா கண்டு எரியுமா என்ன? அவசரப்பட்டு வச்சிட்டோம். பாருங்க எவ்வளவு குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஆனா தக்காளி சட்னிக்கு இப்படி போட்டு செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம ட்ரை பண்ணுவோங்க. நம்ம என்னன்ட்டு நம்ம தான் பார்க்கணும். சரி ஓகே, அடுத்தது வந்து தக்காளியும் கட் பண்ணிடலாம். இது தக்காளியுமே இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி பாத்தீங்களா, இந்த வேர்ல்டு பிக்கெஸ்ட் தக்காளி. சின்ன வயசுலாம் பெருசா இருக்கும். ஒரு 2 தக்காளி எடுத்தாலே நான் கட் பண்ணி சமைச்சிருவேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் கடுகு மாதிரி இருக்கு. முடியோட சேர்த்து யாருக்கிட்ட ரொம்ப சார் மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே மக்களே, தக்காளி வெங்காயம் கட் பண்ணியாச்சு. எனக்கு அழுகழுகே வருது. ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருமையா இருக்கு. ஏப்பா, யாருக்கெல்லாம் இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ண பிடிக்காது கீழே கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்காதுடா அப்பா. அதுக்காகவே இந்த நவீன மிஷினுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ மேங்க கட் பண்ண. ஸோ ஓகே, நம்ம வந்து பொசிஷனை இப்போ மாற்ற போகிறோம். கிச்சனுக்குள்ளே போகிறோம். வாங்க போகலாம். இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். அதாவது ஆனியன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம அரைக்கவில்லை கட் பண்ணி வைத்த தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு. அதாவது இந்த பூண்டு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூண்டு அவ்வளோ நல்லது. ஸோ என்னோடய சஜஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடாயில் கடுகு போட்டு அப்படியே தாளித்து அப்படியே பண்ண வேண்டியதான். இருங்க, நான் சொல்கிறதோட வீடியோவை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க, நான் போய் கேமரா செட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட கேமரா அவங்க செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் இருக்கிறவங்க நெய் ஊற்றிக்கோங்க, நெய் இல்லாதவங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இது நெய் போடலாமா? போடுவேன். நம்ம சமைக்கிறது தான். நாம தான் வந்தாச்சு. நம்ம தான் ஓகே.
ஓகே, கிச்சன் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம செய்கிற ஃபுட்டில் தான் இருக்கணும். ஸோ என்ன மனுஷன் எல்லாரும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இங்கே பண்ணாதீங்க. ஓகே, தலைவன் சூடாகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதை வதக்கிறதுக்கு கரண்டி எடுக்க மாட்டேன். கரண்டி எடுத்து அடிச்சு தலைவன் சூடாயிட்டான். ரொம்ப நாள் ஆயிடுச்சா சமைச்சு, அதாவது என்ன பண்றதுன்னு தெரியாது. எப்படி பண்ணாலும் நம்ம சாப்பிடணும். அதாவது வெங்காயத்தை வந்து இதை வச்சு வெங்காயம் பெட்டு என்ன சொல்லுவாரு, அந்த கோல்டன் ஃப்ளவர்ல வரும், அந்த ஃப்ளவர்ல வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ கடுகு பண்ணுவோம். எப்பவும் போட்டா என்ன எல்லாம் உள்ளதானே இருக்கும். ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓகே, oh my god, இந்த மிளகாவை வந்து நடுவில் ஓப்பன் பண்ணி அப்படி போட்டுவிட்டோம். ஒன்று போடுவோமா 2 போடுவோம்? ஓகே, 2 மிளகாவும் கட் பண்ணி உள்ள போட்டாச்சு. வெங்காயம் கோல்டன் கலர்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்க பாருங்களேன், தலைவனை போட மறட்டேன். நம்ம எல்லாம் தலைகீழ பண்றோமோ? எது ஆல்மோஸ்ட் கோல்டன் கலர்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பூண்டு 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 பூண்டை வந்து நம்ம நைஸ்தால் இடிச்சு பூண்டு பூண்டை போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டுடலாம். நான் பூண்டு ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர்ல வந்து டேய் சும்மாறா சவுண்டு. ஓகே ஓகே, இவன் நமக்கு தேவை இருக்கும். இவன் ரெண்டுத்தையும் நம்ம தான் கலவணும். இவனை நினைச்சாதான் ரொம்ப பயமா. எங்க அம்மா வந்தவிட எது புதவிலே இருந்து வைக்க போறாங்க. ஸோ இதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கத்தி தான் நல்லா வெட்டுது. ஓகே, ஃபைனலாக நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. எப்படி கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கா? கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அது ஃபுல் இன்க்ரீடியன்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் அது சொல்லுவேன். ஓகேவா மக்களே? சரி, இதுதான், அவ்வளோதான். தக்காளி சட்னி டன், இட்ஸ் டன். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தியை போட்டுட்டு, அதெல்லாம் இருக்குங்க. சப்பாத்தி செய்கிறத வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சப்பாத்தி நான் சுட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட்றது வீடியோ எடுக்கிறேன். என்னோடய டேஸ்ட்டு, என்னோடய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, டாட்டா. டாட்டான்ற பாருங்க, இருங்க நான் சமைச்சிட்டு வரேன். ஐயோ, வாயின்னா இப்படி ரோல் ஆகுது. நான் போய் உருட்டிட்டு, ஐயோ உருட்டுன்னு சொன்னாலும் சிரிப்பீங்க. நான் போய் சப்பாத்தி சுட்டுட்டு வரேன். ஃபைனலாக சமைச்சு முடிச்சாச்சு. தக்காளி சட்னி, நானே சொல்லிக்கிறேன் தக்காளி சட்னின்னு, அண்டு சப்பாத்தி ரெண்டுமே நான் பண்ணது.
இருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அப்பாகிட்ட டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். ஏன்னா நம்ம சமைச்சது நம்மளே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன பெருமை, அப்பா சொல்லணும். ஸோ இருங்க நான் அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நான் காட்டுறேன். அப்பா இது சாப்பிட்டு பாருங்கள். நீ சாப்பிடலையா? சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையாக சொல்லுங்கள், ஆனஸ்டாக சொல்லுங்கள். நிஜமாவா? அருமை அருமை, பிரம்மாண்டமா. சாப்பிடுங்க, ஒரு இது சாப்பிடுங்க. நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அதனால நிஜமா சூப்பராக இருக்கா? அருமை. ஓகே, நாளைக்கு வேறு போயிட்டு இடம் பார்க்கணும். எதுக்கு இடம்னு கேட்குறீங்களா? ஹோட்டல் வைக்கிறது தான். அவ்வளோதான், நம்ம செஃப் ஆகிட்டோம். இனி ஹோட்டல் வச்சு அப்படியே முன்னேறி அப்படியே BMW, பென்ஸு, காரு, பங்களான்னு லைஃப்பில் செட்டில்டு தான். இனி போடு, ஃபஸ்ட்டு போய் நாளைக்கு ஒரு இடத்த பார்த்து ஒரு ஹோட்டல் வச்சிடணும். சரி மக்களே, இந்த வீடியோ வந்து நிறைய பேச்சுலர்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் செய்வீங்க, ஏன்னா இதோட பயங்கரமாக செய்வீங்க. ஸோ இதுவும் செய்ய தெரியாமல் சில பேர் இருப்பீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ சூட் ஆகும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஒரு வழியாக ஃபைனலாக என்னோட ரியாக்ஷன் நிஜமாலே சூப்பராக இருக்குது. நானே சமைச்சிட்டு அப்படியே சொல்லக்கூடாது, ஆனால் நிஜமாலே சூப்பராக இருக்குது. நிஜமாலே நல்லா இருக்குது. நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, நிஜமே நல்லாயிருக்கு. நிஜமாலே சூப்பராக இருக்குது. பாருங்களேன். அதில் நீங்களும் இந்த மாதிரி சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா, பை பை, see you.